ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் 141 நாட்களில் 20,20,00,000க்கும் அதிகமான தொகை அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்த 141 நாட்களில் தடையை மீறியதாக 9,60,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். 6,08,000க்கும் அதிகமான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அபராதமாக 20,25,18,000க்கும் அதிகமான தொகை வசூலிக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெறும் ஆடிக்கிருத்திகை விழாவை ஆன்லைனில் கண்டுகளிக்க கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக பக்தர்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆடிக்கிருத்திகை விழாவை பக்தர்கள் கண்டுகளிக்க வசதியாக இணையதளத்திலும் யூடியூப் வழியாகவும் நேரடி ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் மலை அடிவாரத்திலேயே தடுக்கப்படுகிறார்கள். காவடி எடுத்து வருபவர்கள் தெப்பக்குளத்தின் அருகில் காவடியை செலுத்தி வழிபட்டு திரும்புகிறார்கள். தேனி மாவட்டத்தில் கனமழை காரணமாக செங்கல் சூளைகளில் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பதால் ஏராளமான கூலி தொழிலாளர்கள் வேலையிழந்து தவித்து வருகின்றனர். போடி, தேவாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் கனமழையால் களிமண், விறகு உள்ளிட்டவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும் அதே வேளையில் செங்கலுக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை என்பதால் பெரும்பாலான சூளைகள் மூடப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 14வது தேசிய பாரம்பரிய நெல் திருவிழா தொடங்கியது. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் இயற்கை வேளாண் வழியில் நஞ்சில்லா உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் கிரியேட் நமது நெல்லை காப்போம் இயக்கத்தின் சார்பாக இத்திருவிழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் பாரம்பரிய விதை நெல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி உட்பட 174 பாரம்பரிய நெல் விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. வந்திருந்த விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய நெல் விதைகள் வழங்கப்பட்டன. தொடர் பொது முடக்கத்தால் கடந்த 4 மாத காலத்திற்கு மேலாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் திருச்சி ராமேஸ்வரம் இடையில் சோதனை ரயில் இயக்கப்பட்டது. தண்டவாள சோதனை மற்றும் ஆய்வுப் பணிக்காக மதுரை ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட திருச்சி ராமேஸ்வரம் ரயில்வே தளத்தில் இந்த ரயில் இயக்கப்பட்டது. சோதனை ஓட்டத்திற்கான ரயில் என்பதால் அதிக சத்தத்துடன் கூடிய ஒலிபெருக்கி பொருத்தப்பட்டிருந்ததால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பியவாறு இந்த ரயில் கடந்து சென்றது. தூத்துக்குடியில் கந்துவட்டி கொடுமை தாங்க முடியாத குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏரல் அருகே சூழல் வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த கணேசன், வேளாங்கண்ணி தம்பதி அதே பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்பவரிடம் கந்துவட்டிக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. முழு கடனையும் திருப்பிச் செலுத்திய பிறகும் மேற்கொண்டு அசலில் நிலுவை இருப்பதாக கூறி கணேசன் தம்பதிக்கு ஜோசப் தரப்பினர் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கணேசன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்று உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்திருக்கிறார். அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை நேரடி கொள்முதல் செய்து அதனை முறையாக விற்பனை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ராதாபுரத்தில் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு வந்ததால் அதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காய்கறிகளை அதிகாரிகள் நேரடியாக வாங்கி இடைத்தரகர்கள் இல்லாமல் மக்களுக்கு விற்பனை செய்யும் திட்டத்தை தொடக்கினர். பெங்களூருவில் நேற்றிரவு வெடித்த கலவரத்தின் போது கோவில் ஒன்றைச் சுற்றி இஸ்லாமிய இளைஞர்கள் மனிதச் சங்கிலி அமைத்து பாதுகாத்தது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. டிஜே ஹள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கும் அந்த ஆலயத்தை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்து கலவரக்காரர்களிடமிருந்து முஸ்லிம்கள் காத்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் எடுத்திருக்கும் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக டெல்லி ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தற்போது அவர் செயற்கை சுவாச கருவிகள் உதவியுடன் இருப்பதாக ராணுவ ஆராய்ச்சி மற்றும் பரிந்துரை மருத்துவமனை கூறியிருக்கிறது. பிரணாப் முகர்ஜியின் மூளையில் ரத்தம் உறைந்ததை அடுத்து அவருக்கு கடந்த 10ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் அவருக்கு கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டதால் மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். உத்தராகண்டில் பெய்து வரும் கனமழையால் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
சம்பாவத் என்ற மாவட்டத்தில் ஷார்தா ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அதன் குறுக்கே அமைந்துள்ள அணையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் உத்தராகண்டில் 2 மாவட்டங்களும் உத்தரப்பிரதேசத்தில் 10 மாவட்டங்களும் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். நிலைமை குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மக்களுக்கு சேவையாற்றவும் ஜனநாயகத்தை காக்கவும் சில சமயங்களில் அனைவரும் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நடந்து முடிந்த பிரச்சினையில் எம்எல்ஏக்கள் வருத்தப்படுவது இயல்பு என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிகழ்வுகள் எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த விதம் என அனைத்துமே இயற்கையானதுதான் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை அனைத்தையும் எம்எல்ஏக்களிடம் விளக்கி கூறியதாக அசோக் கெலாட் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற என்கவுண்டரில் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். புல்வாமா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவ்விடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தாக்குதல் தொடுத்தனர். அப்போது நிகழ்ந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படை வீரர் வீரமரணம் எய்தினார். மோதலில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். அப்பகுதியில் வேறு யாரேனும் பதுங்கி உள்ளார்களா என பாதுகாப்பு படையினர் தேடி வருகின்றனர். மதுரையில் மதுபான பார்களை திறக்க நடவடிக்கை எடுக்க கோரி பார் உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொரோனாவால் நாடு முழுவதும் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போது கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பார்களையும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட பார் ஒப்பந்ததார் நலச்சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட பார் உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை முழுவதும் உள்ள 250க்கும் மேற்பட்ட பார்களில் பணிபுரிந்து வந்த 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பார்களை திறக்க வேண்டும் என அந்த மனுவில் வேண்டுகோள் வைத்துள்ளனர். தொடர் மழையின் காரணமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கொப்பரை தேங்காய் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நெகமம், காட்டம்பட்டி, சுல்தான்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கொப்பரை உலர்களங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக கொப்பரையை உலர வைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் முடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் தனியார் நூற்பாலை கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாக கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். எருமபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நூற்பாலையிலிருந்து சாயக் கழிவுகளை ஏரியில் திறந்து விடுவதால் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசடைவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் சேலம் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தொன்மையான மனிதர்களின் இன மரபியலை அறியும் வகையில் கொந்தகை ஈவக்காட்டு பகுதியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் இன்று மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 5 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் பாரதி அண்ணா நகர் அருகே அமைந்திருக்கும் ஓராவி அருவி சுற்றுலாத்துறை கையேட்டில் இணைக்கப்பட்டுள்ளது. கீழ்மலையில் உள்ள ஓராவி அருவியை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அதன்படி சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட ஓராவி அருவி கொடைக்கானலின் சுற்றுலா கையேட்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு செல்ல முறையாக பாதை வசதி இல்லை. அதனால் பொது முடக்க காலத்தை பயன்படுத்தி ஓராவி அருவிக்கு செல்ல பாதை அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடைக்கோடி ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாளையக்குளி ஏரியில் இருந்து திம்மிநாயக்கன்பட்டி ஏரி வரை உள்ள 28 ஏரிகளை இணைத்து கடந்த 2012ஆம் ஆண்டு 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இந்த கால்வாய் வழியாக ஏரிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் பல ஆண்டுகளாக ஏரிகளுக்கு தண்ணீர் வருவதில்லை என விவசாயிகள் கூறியுள்ளனர். கேஆர்பி அணையில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஏரிகளை நிரப்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு 30,000 கன அடியாக குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக சரிந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து கடந்த 9ஆம் தேதி 1,30,000 கன அடியாக இருந்தது. இதனால் 5 நாட்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 32 அடி உயர்ந்து 95.6 அடியாக உயர்ந்தது.
இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு தற்போது 20,000 கன அடியாக நீர்வரத்து குறைந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் நாளை பிற்பகலில் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூரில் கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்தில் 30 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பில்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளராக பணியாற்றி வந்த கதிரவன் உயிரிழந்த நிலையில் ராஜேஷ் சிம்மன் என்பவர் புதிதாக பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் சங்கத்தின் துணை பதிவாளர் கார்த்திகேயன் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்தபோது நகைக்கடன் வழங்கியதில் 30 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதற்காக 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு துறை ரீதியான விசாரணையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக வந்த மக்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றாததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இளையனார் வேலூர் பகுதியில் உள்ள முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக வந்தனர். பலரும் முடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரிந்து சென்ற மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி நாமக்கல் காவல் நிலையம் முன்பாக நபர் ஒருவர் பிளேடால் அறுத்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பூர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதால் அவரது மனைவி பிரிந்து சென்றுள்ளார். இதனால் விரக்தி அடைந்த சசிகுமார் மனைவியுடன் தன்னை சேர்த்து வைக்க கோரி காவல் நிலையம் முன்பாக மது போதையில் உடல் முழுவதும் பிளேடால் அறுத்து கொண்டார். காயமடைந்த சசிகுமாரை காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருச்சியில் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை விற்பனை செய்வதற்கு காத்திருந்ததாக பாரதிய ஜனதா பிரமுகர் உள்ளிட்ட 5 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அடைக்கலராஜ் உள்ளிட்ட 4 பேர் மதுரையைச் சேர்ந்த ஒரு கும்பலிடம் அபினை விற்பதற்காக திருச்சியில் காத்திருப்பதாக போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள ஒரு உணவகம் எதிரே அபின் கைமாறவிருப்பதாக வந்த தகவலின் பேரில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் காமராஜ் தலைமையிலான காவலர்கள் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டனர். மதுரையைச் சேர்ந்தவர்கள் வராததால் அடைக்கலராஜ் உள்ளிட்ட 4 பேரையும் அவர்களுக்கு உதவிய திருச்சியைச் சேர்ந்த ஒருவரையும் காவலர்கள் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அபினும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திராவில் பெண்களை தொழில் முனைவோராக ஊக்குவிக்கும் வகையில் YSR சேயுதா திட்டம் 2020 என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஜெகன்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் SC ST பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த 45 முதல் 60 வயதுடைய சுமார் 23 லட்சம் பெண்களுக்கு ஆண்டுக்கு 18,750 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கும் என்று ஜெகன்மோகன் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களை குப்பை வண்டியில் எடுத்துச் செல்லும் அவலம் அரங்கேறி உள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் கொரோனாவால் உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதுமின்றி குப்பை வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. ஏற்கனவே இதேபோல விஜயநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா நோயாளிகளை குப்பை வண்டிகளில் மருத்துவமனைக்கு ஏற்றிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்கும் புதிய திட்டத்தை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். காணொலி முறையில் நடைபெறும் இதற்கான நிகழ்ச்சியில் நாட்டின் முன்னணி தொழில் மற்றும் வணிக அமைப்புகளின் பிரதிநிதிகள், தணிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அரசின் வரி வருவாயை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய நிதியமைச்சகம் எடுத்து வருகிறது. அதில் வரி செலுத்துவோரை கௌரவிக்கும் திட்டமும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி பூங்காவில் உள்ள புலி 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. பெங்காலி சஃபாரி பூங்காவில் உள்ள ஷீலா என்ற பெண் புலி இன்று காலையில் இக்குட்டிகளை ஈன்றுள்ளது. இதன் மூலம் பூங்காவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. புலிக்குட்டிகள் 3ம் நல்ல உடல்நிலையுடன் உள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை வரலாறு காணாத விலையேற்றம் கண்டுள்ள நிலையில் தங்க முலாம் பூசிய நகைகள் விற்பனை அதிகரித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 40,000 ரூபாயை தாண்டியுள்ளது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்களின் கவனம் தங்க முலாம் பூசிய நகைகள் மீது திரும்பியுள்ளது. ஏற்கனவே கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக பணப்பிரச்சினை இருந்து வரும் நிலையில் பலரும் தங்க முலாம் பூசிய ஆபரணங்களை வாங்க முன்வந்துள்ளனர். எனவே தங்க முலாம் பூசிய நகைகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சல்மான் கான் நடிப்பில் கிக் 2 திரைப்படம் உருவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சல்மான் கான், ஜாக்குலின் பெர்னாண்டஸ் நடிப்பில் 2014ஆம் ஆண்டு திரைக்கு வந்த படம் கிக். தெலுங்கில் வெளியாகி வெற்றியடைந்த கிக் திரைப்படத்தின் ரீமேக்கான இதனை ஷஜித் நாடியத்வால் தயாரித்து இயக்கினார். இந்நிலையில் இந்த படத்தின் 2ஆம் பாகம் உருவாக உள்ளதாக தற்போது படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு நிறைவடைந்து சகஜ நிலைக்கு திரும்பியதும் கிக் 2 படத்தின் பணிகள் தொடங்கப்பட உள்ளன.
2008ஆம் ஆண்டு பராக் ஒபாமா அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக கமலா ஹாரிஸ் துணை அதிபர் பதவி வேட்பாளராக போட்டியிடுவது அமெரிக்க பத்திரிகைகளில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்துள்ளது. கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் அறிவித்தது வரலாற்று நகர்வு என்று வாஷிங்டன் போஸ்ட் குறிப்பிட்டுள்ளது. நியூயார்க் டைம்ஸ், தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் உள்ளிட்ட பல முக்கிய பத்திரிகைகளும் கமலா ஹாரிஸின் தேர்வு குறித்த செய்தியை முக்கியத்துவத்துடன் குறிப்பிட்டு செய்தியாக்கியுள்ளன. கமலா ஹாரிஸை துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக ஜோ பைடன் தேர்வு செய்திருப்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பெப்சிகோவின் முன்னாள் தலைவர் இந்திரா நூயி தமது தேசமான அமெரிக்காவுக்கு மிகச்சிறந்த தேர்வு என்று டுவிட்டரில் பதிவிட்டிருக்கிறார். இந்திய அமெரிக்க சமுதாயத்திற்கு புத்துணர்வு அளிக்கும் தருணம் என்று இந்திய ஸ்போரா அமைப்பின் நிறுவனர் MR ரங்கசுவாமி பாராட்டியுள்ளார். இம்பாக்ட் என்ற இந்திய அமெரிக்க அமைப்பும் கமலாவின் தேர்வையடுத்து $10 மில்லியன் தொகையை நன்கொடையாக வசூலிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் விரைவில் நலம் பெற்று வர முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் வாழ்த்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், புற்றுநோயால் ஏற்படும் வலி எவ்வாறானது என்பது தனக்கு நன்கு தெரியும் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வலி மிகுந்த கட்டத்திலிருந்து மீண்டு வரும் மன வலிமை சஞ்சய் தத்திற்கு உள்ளதாக தான் நம்புவதாகவும் விரைவில் நலம் பெற்று வர கடவுளை பிரார்த்திப்பதாகவும் யுவராஜ் பதிவிட்டுள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட யுவராஜ் சிங் அதனை வென்று மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்தவர். சாத்தான்குளம் காவல் நிலைய இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட தூத்துக்குடி SP அருண் பாலகோபாலனுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. அவர் சென்னை சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். IPS அதிகாரிகள் ஓம் பிரகாஷ், மீனா, சிபி சக்கரவர்த்தி, ஜெயலட்சுமி, கண்ணம்மாள் உட்பட 9 பேரை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் இருந்து தபால் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,65,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 2 பார்சல்களில் இருந்த போதை மாத்திரைகள் மற்றும் பவுடர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சர்வதேச யானைகள் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் யானைக்கு புத்தாடை அணிவித்து விசேஷ உணவு வழங்கப்பட்டது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் கஜ பூஜையும் நடத்தப்பட்டது. வனத்துறை சார்பில் கோவிலுக்கு வந்த வனச்சரக அலுவலர் கோவில் யானை அபயாம்பாளுக்கு தேவையான அளவுக்கு உணவு வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்தார். மேலும் யானைகளை பராமரிப்பது குறித்து பாகனுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் 3 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. அலங்காநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் குற்ற செயல்கள் அதிகரிக்க காரணமாக உள்ளதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து 3 டாஸ்மாக் கடைகளை அடைக்க மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன் பேரில் அந்த 3 கடைகளும் நிரந்தரமாக மூடப்பட்டன. பொது முடக்கம் காரணமாக உலர் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் கடும் நஷ்டமடைந்திருப்பதாக நாகை மாவட்ட மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் கொடுவா, வஞ்சரம், நெத்திலி உள்ளிட்ட மீன்களை உலர்த்தி பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொது முடக்கம் காரணமாக தற்போது உலர் மீன்களை ஏற்றுமதி செய்ய முடியாததால் கடும் நஷ்டமடைந்து வருவதாக மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். 10,000க்கும் குறைவான வருமானமுள்ள கோவில்களை திறக்க அரசு அனுமதி கொடுத்தும் கும்பகோணத்தில் அக்கோவில்கள் திறக்கப்படவில்லை என்று கூறி போராட்டம் நடத்தப்பட்டது. இந்து மக்கள் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த கண்டன போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் அரிசி ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் 52 விழுக்காடு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் ஏப்ரல் மே மாதங்களில் 7.3 லட்சம் டன் அரிசி ஏற்றுமதியான நிலையில் இந்த ஆண்டு அது 52 விழுக்காடு அதிகரித்து 11.13 லட்சம் டன்னாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக பல்வேறு நாட்டு அரசுகள் முன்னெச்சரிக்கையாக அதிக அளவு அரிசி வாங்கியதே இதற்கு காரணம் என அரசு விளக்கம் அளித்துள்ளது. உலகிலேயே அரிசி உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடாகும். வட மாநிலங்களில் கிருஷ்ண ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவிலில் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆரத்தி எடுத்து வழிபட்டார். ஏராளமானோர் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து வழிபட்டனர். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவிலும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் களை கட்டின. கொரோனா அச்சம் காரணமாக இந்த ஆண்டு பக்தர்களின் வருகை குறைவாக இருப்பதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். நடிகர்கள் விஜய், மகேஷ் பாபு ரசிகர்களிடம் மீரா மிதுன் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நடிகர் விவேக் வலியுறுத்தியுள்ளார்.
மீரா மிதுன் சமீப காலமாக சூர்யா, விஜய், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராஜேஷ் என பல நட்சத்திரங்களுக்கும் எதிராக அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். ட்விட்டரில் மகேஷ் பாபு விடுத்த சவாலை ஏற்று மரக்கன்று நடும் புகைப்படத்தை நடிகர் விஜய் வெளியிட்டார். சமூக வலைதளங்களில் அதற்கு பெரும் பாராட்டுகள் கிடைத்து வரும் நிலையில் வீட்டுக்குள் மரம் நடுவதால் எந்த பயனும் இல்லை எனவும் நடிகர் விவேக்கை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் எனவும் விஜய்க்கு எதிரான வகையில் மீரா மிதுன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 2 நபர்களை ஒப்பிடுவது தவறானது என குறிப்பிட்டுள்ள விவேக், அதற்காக விஜய் மற்றும் மகேஷ் பாபுவின் ரசிகர்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார்.